பெரியார் வந்து ஒரு மேடையில சொன்ன ஒரு விஷயத்த திருப்பி கோடிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அத நீ நம்ப வேணாம். உனக்குன்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு, அது என்ன சொல்லுதோ அதன்படி கேளுன்னு சொல்லி. ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்குன்றதுல சந்தோஷமா இருக்கு. அருண் பிரபு வந்து என்கிட்டயே ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்தாங்க. ரமேஷ் கண்ணா, ஈரோடு சவுந்தர், சேரன். சேரனுக்கு அப்புறம் ஒரு கிளாசிக் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த டைரக்டராக வந்து அருண் பிரபு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப தைரியமாக போல்டாக ஒரு அதுவும் டெல்லிங் வந்து ஸ்பீடாக வர இருக்கு. அட் சேம் டைம் வந்து ரொம்ப போல்டாக இருக்குது. நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி டைரக்ஷன், டைலாக்ஸ், அப்புறம் மியூசிக் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். உட்காந்து பேசுறதுக்கு முடியல. ஐ வாண்ட் டு சியர் அப். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். காட் பிளஸ். பேசிட்டேம்மா. ஒரு உயர்ந்த படைப்பை பார்க்கும்போது ஒரு வாசகனால பேச முடியாது, ஒரு பார்வையாளனால பேச முடியாது. அவன் கிட்டத்தட்ட மௌனமாகிடுவான். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கேன். அதனுடைய 3 படைப்புகளையுமே நான் இந்த மாதிரி பிரிவில் பார்த்துருக்கேன். அருவி, வாள், 3 படமுமே இவ்வளோ தைரியம். அப்புறம் இவ்வளோ டைலாக்ஸ் வந்து ஒரு டைலாக் எழுதுறதே ஒரு ரைட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் சினிமாவில். அப்படியே அடுக்கடுக்கா அவ்வளோ டைலாக்ஸ் வந்து. அப்புறம் ரொம்ப குறிப்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து எடிட்டிங். அப்படியே ஒரு இடம் கூட ஒரு பார்வையாளர்களை சோர்வுபடுத்தாமல் டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருந்துச்சு அந்த விஷயங்கள். கரண்ட்டு பாலிட்டிக்ஸை நம்முடைய மரபுலேருந்து எடுத்து, அதான் ஒரு கருப்பு சட்டை, ஒரு தடியிலேருந்து எடுத்த அந்த வேரை வந்து எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் இவ்வளோ பிரபாதமான ஒரு படைப்பை வந்து மாடர்னாக கொடுத்துருக்கிற அருகை வந்து இந்த சமயத்தில் ஒரு படைப்பாளின்ற முறையில் கட்டி தழுவுகிறேன். நீங்க தான் உட்காந்து நாக்காளி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நாக்காளிக்கு எத்தனை பேர் தான் சண்டை பரவாயில்ல, ஒன்றும் தெரியாது. அது அவருக்கான சேராகவே இருக்கு. வணக்கம். அருவி திரைப்படத்தோட ரசிகனா தான் நான் இங்க வந்தேன். நான் ஒரு அழகிய வாழ்வியலை சொன்ன படம் அது. ஒரு புதுமையான இயக்கமாக இருந்தது. ஆனால் இனிமே வந்து சக்தி திருமகனுக்கு ரசிகனாக இந்த படம் பார்த்துட்டு போகும்போது அருண் பிரபுவோட இனிமே அடையாளம் வந்து சக்தி திருமகன் தான். எல்லாருமே நிறைய கனவுகளோட தான் சினிமாவுக்கு வரோம். ஆனால் வெறும் சினிமாவை மட்டும் எடுக்கும் பொழுது இந்த சமூகத்தோட சேர்ந்து இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறது இல்லையா, அது ஒரு சிலர் தான். அதுல எல்லாரையும் விட ஒருபடி சமீப காலத்தில் நிறைய இயக்குநர்களை பார்த்துருக்கோம். அதுல எல்லாரையும் விட ஒருபடி முன்னாடி போய் நிற்கிறத பார்க்குறாருன்ற வாழ்த்துக்கள். அதாவது ஒரு வசனம் இருக்கு, இந்த கிழவனோட தடி வந்து ஊண்டி நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தேவைப்பட்டா ஓங்கி அடிக்கிறதுக்கு தான் அப்படின்றது இருக்கு இல்லையா. அது இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான வசனம் மட்டும் இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, அவசியமாகவும் இருக்கு. அருண் பிரபுவை நான் எப்படி பார்க்குறேன்னா,
ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த முக்கியமான இயக்குனராக பார்க்கல, தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச முக்கியமான இயக்குனராக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தை தயாரித்த விஜய் ஆண்டனிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் இவ்வளவு எப்படி சென்சாரை தாண்டி வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்றது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. எது எப்படியோ நடந்துருச்சு, எதுனாலும் சரி. ஏன்னா இந்த சென்சார் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பார்வையில் சொல்லணும்னா அருண் பிரபு வந்து ஒரு அர்பன் நக்சல், ஆன்டி இண்டியன் தான். அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. மிகச்சிறப்பா இருக்கு. கேள்வி கேட்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, சிந்திக்கணும் அப்படின்றது. அது கேள்வி சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும். அது ரெண்டும் எல்லாருக்கும் பொதுவானது. எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும். இந்த படம் நான் ரொம்ப உள்ள இருந்து சொல்றேன், இந்த படம் ஓடலைன்னா பொருளாதாரமா விஜய் ஆண்டனிக்கோ அல்லது அருண் பிரபுக்கோ நட்டம் கிடையாது, தமிழ் சமூகத்துக்கு தான் நட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வாழ்த்துக்கள். சக்தி திருமகன் படம் பார்த்தேன். ரொம்ப துணிச்சலான ஒரு முக்கியமான படைப்பு. காலங்காலமாக மன்னர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு மக்கள் ஆட்சின்னு சொல்கிற இந்த காலத்து வரைக்கும் இந்த அதிகாரத்துக்கு பின்னாலேயும் அதிகாரத்துக்கு உள்ளேயும் உட்காந்துக்கிட்டு உழைக்காத ஒரு கூட்டத்துடைய அத்தனை சதி வலைகளையும் ரொம்ப என்ன சொல்றது மறைச்சு சொல்லாமல் நேரடியாக சொன்னது வந்து அந்த துணிவு வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. அதில் சொல்லியிருக்க அத்தனை சூழ்ச்சிகளையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு எப்படி அந்த உழைக்காத கூட்டத்துக்கு எதிராக இந்த மக்களை சுரண்டுற அந்த கூட்டத்துக்கு எதிராக நம்ம ஒன்று திரும்புங்கிறது வந்து இந்த படம் மிக முக்கியமான செய்தியாக சொல்லுது. அந்த வகையில் இந்த படக்குழுவினருக்கு வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஐயாவினுடைய முந்தைய ஒர்க்ஸ்க்கு பெரிய ஃபேன். அது எந்த வகையிலையும் இந்த படத்துலையும் குறையாம அவரோட கன்சிஸ்டன்சியை வந்து ஃபில்ம் மேக்கிங்லையும் சரி, அவர் சொல்ல வந்த விஷயத்திலையும் சரி, விதத்துலையும் சரி, எந்த என்ன சொல்றது எந்த குறைவும் இல்லாமல் அதோட நேர்த்தியை வந்து நான் பயங்கரமாக வியந்தேன். ரெண்டாவது, ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ரொம்ப புற்றுநோய் போல ஹிடன் த்ரெட்ஸாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி இந்த படத்தில் ரொம்ப துணிச்சலாக பயங்கர பயங்கர என்ன சொல்றது இது வந்து பேசுறதுக்கோ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டில் இதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய டெக்னிக் தேவைப்படுது. டெக்னிக்னா அதை எப்படி சொல்ல வர்ற விதத்தை பற்றி அதை முதல்ல ஒரு கிராக் பண்ணதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்குமே வந்து பெரிய தைரியம் வேணும். அந்த வகையில் இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குன்றது இன்னொரு பெரிய ப்ளஸ். இந்த விஷயத்த சொல்றதுக்கு பொதுவாக வந்து எல்லாம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை அணுகும்போது அது ரொம்ப வெறும் கண்டென்ட் டேட்டா அப்படின்றது இல்லாமல் அதில் என்டர்டெயின்மெண்ட்டை மேபி எங்கே ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போகலாம். பட் அது இன்னும் கூடுதல் பலம் என்னன்னா இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப என்கேஜிங்காக இருந்ததும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அசெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையுங்கிறதுல இது பெரிய இதுவாக என்ன சொல்றது எல்லா மேடை பேச்சில் சொல்கிறாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படியே சொல்லலை, நிஜமாக அடைஞ்சே ஆகணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாக. தேங்க்யூ. அருண் பிரபு புருஷோத்தமன் அந்த பேர், அந்த எழுத்து இயக்கம் அருண் பிரபு புருஷோத்தமன் போட்டாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருவி படத்துலேயே வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அவரோட அடுத்தடுத்த படத்துக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்மாக பண்ணியிருக்காரு. அண்ட் படமாக பார்க்கும்போது சினிமேட்டிக்காக ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக கமர்ஷியல் சினிமாவை மட்டுமே எடுத்துகிட்டு பார்க்கும்போது கூட இது வந்து முன்னாடி சங்கர் சார் படங்கள்லாம் வரும். பழைய சங்கர் சார் படங்கள்லாம் வந்து இந்த விஜிலாண்டே கான்செப்ட், ராபின்ஹுட் சிண்ட்ரோம் அப்படின்னு அதுலேயே கூட ஒரு டயலாக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜானராக எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே பேசியிருக்கிற விஷயங்கள் வந்து இன்டெப்த்தாக நிறைய யோசிக்க வைக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்குது சக்தி திருமகன். அண்ட் இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
விஜய் ஆண்டனி சார் த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீன் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் கீ கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே எனக்கு தோணுன விஷயம் வந்து ஒரு கம்பெல்லிங் நரேட்டிவாக இருக்குது, த்ரூ அவுட் என்கேஜிங்காக இருக்குது, டில் த லாஸ்ட் மினிட் ரொம்ப என்கேஜிங்கான ஒரு நரேட்டிவாக இருக்குது. எடிட், சினிமாட்டோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிராஃப்ட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக அருண் பிரபுவோட டயலாக் வந்து நான் ரொம்ப நிறைய இடத்துல ரசித்தேன். நிறைய இடத்துல டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்தது. வேறு லாங்குவேஜ்லலாம் கூட எல்லோரும் பேசுகிறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட அவரே தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ரிசர்ச் இதுக்குள்ளே இருக்குது, எழுத்தாகவும். ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் வாழ்த்துக்கள், என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. என்னடா சில படங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கதாபாத்திரம் மாறணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவர் நன்றியை தெரிவிச்சுதேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்து ஒரு துணிச்சல் வேணும். அதை தாண்டி டைலாக்லாம் வந்து அவ்வளோ ஆவேசமாக இருக்குது. நமக்கே பார்க்கும்போது வந்து இது நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து படமாக பார்க்காம இதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வரணும். ஒரு ஊரில் ஒரு ஏரியாவில் எல்லாருமே இதை பார்த்துட்டு தனி மனிதனாக இருந்தால் கூட கேள்வி கேட்கணும் அப்படின்றத வந்துட்டு இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுது. யாருன்னா ஒருத்தன் கேட்டிருந்தா இன்றைக்கி எல்லாமே மாறிடுன்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இந்த படம் வந்து வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. எப்படி போகுதுன்னு தெரியல படம். அவ்வளோ அடுத்து இன்னொரு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துருந்தோம். கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா வந்துடும். இதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்தளவுக்கு அழகாக இருந்து சில நேரத்தில் வந்து நமக்கு ஒரு வெறி வச்சு நேரத்தில் ஐயோ என்னடா அதுன்னு கடைசியில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து சாகக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து அது மன திருப்தியாக இருந்து ஓகே இந்த மாதிரி நல்லதை பண்ணவர் வந்துட்டு கடைசி வரைக்கும் உயிராக்கும் எப்படியாச்சும் ஒரு இடத்துல அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. படம் வந்து வெற்றி வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சக்தி திருமகன், அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நிறையா படங்கள் தொடர்ந்து பார்ப்பேன். பட் வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் இருக்குமானா தெரியல, அது மாதிரி பேய்லாம் வந்து பயமுறுத்திருக்குமானா தெரில, இல்லை வந்து ஏதாவது வித்தியாசமான ஜேனர் இருக்குமானா தெரில. பட் இந்த படத்தில் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா மக்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அது எப்படி கண்டுக்காமல் அது போய்கிட்டே இருக்குது, அதை ஏன் நம்ம தட்டி கேட்குறது இல்லை அப்படிங்கிறதான் வந்து நம்மளே தட்டி கேட்குற அளவுக்கு வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அது எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ நானே எக்ஸாம்பிள் அப்படி தான். ஒரு நாளைக்கு ஃபோன் எடுத்தேன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி சும்மா ஸ்வைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய தப்பு, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் உண்மைதான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் மீடியாவில் வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் அவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எல்லாருடைய கடமை. ஸோ எல்லாருமே நிறையா செலவு பண்ணுவோம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம். ஸோ ஒரு 200 செலவு பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். இதனால் நீங்கள் நெகட்டிவாக திட்டினா கூட பரவாயில்ல, எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் விறுவிறுப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக, அதாவது என்னதான் மெசேஜ் என்னதான் சமுதாய கருத்துக்களை சொன்னாலுமே அதை ரசிக்கிற வகையில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு போர் அடிக்காத வகையில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் விஜய் ஆண்டனி சார்லேருந்து நடித்த ஹீரோயின் அப்புறம் வந்து எல்லாமே கேஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி திருமகன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக அந்த படத்தை பாருங்கள். எல்லாருமே அதை ஒரு வாட்டி பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் இந்த படம் ப்ரிவியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது இன்னொரு கமர்ஷியல் படம், ஒரு என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனால் இது ரொம்ப கமர்ஷியலாக, ஆனால் இதில் பேசியிருக்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை வந்து ரொம்ப போல்டாக இந்த காலகட்டத்தில் இப்போது இதை முன்னெடுத்து சொன்ன இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து எல்லாருமே கடந்து போயிட முடியாது.
இந்த படத்தை வந்து பார்க்கும்போது அதை வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகளை வந்து கேட்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் புரிதல், முதலாளித்துவம், அதிகார வர்க்கம், இதெல்லாம் வந்து நம்மளை எப்படி சுரண்டுது, நம்ம எப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த படத்தை வந்து தவறாமல் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது அடிப்படை ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸை கொடுக்குது. நம்ம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கும் அந்த படக்குழு நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படத்தோட ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் படம் ட்ரெய்லர் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். ஆனால் எனக்கு பயங்கர ஒரு பயமும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது படம். ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரோட இதுவாக இருக்குது. எனக்கு பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்க போகுது, தமிழில் ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்னு வந்தேன். ஒரு படத்தில் கருத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கருத்து கூட யார் வேணால் சொல்லிடலாம். பட் கருத்து என்டர்டெய்னிங்காக சொல்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அவரோட அருவி படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இவர் பொலிட்டிக்கல் த்ரில்லர் எடுத்தது எப்படி பண்ணியிருக்காருங்க. ரொம்ப ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பயங்கர ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து நல்லா எல்லாரும் ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான ஜோனில் பண்ணியிருந்தார். இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். உங்கள் ஃபேமிலியோடையே வந்து பார்க்குறதுக்கு ஆன ஒரு படமாக இருக்கும். நம்மளோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட இருக்கிற கஷ்டத்தோட, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு படத்தோட இயக்குனருக்கும், நடித்த நடிகர்களுக்கும், மற்ற டெக்னீஷியனுக்கும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மனமார்ந்த நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் முதல்ல நான் அருண்கிட்டையும் இந்த படம் பண்ண டீம்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால் பொதுவாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துறது, நான் வந்து ஒரு சினிமா ஃபேனாக என்ன நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஆனால் FDFS போய் எந்த ரிவ்யூவும் கேட்காம போய் என்னோட அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்காக எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு சில ரிவ்யூவர்ஸ் வந்து தப்பாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூவை நம்பிட்டு நான் வந்து படம் பார்க்காம இருந்தேன் இந்த 2-3 நாள். அதுக்கு வந்து நீ மன்னிச்சிக்கணும். இந்த படத்தில் வந்து பெரியார் வந்து ஒரு மேடையில் சொன்ன ஒரு விஷயத்தை திருப்பி கோடிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப வேணாம், உனக்குன்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு அது என்ன சொல்லுதோ அதன்படி கேளுன்னு சொல்லி, இப்போ என் அறிவு என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து இது படம்னு சொல்ல முடியாது, இது ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். இந்த படத்தை எடுத்ததுக்கு வந்து அருணுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், என்னோட மரியாதையும். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸும் ஒரு நல்ல மனசும் வேணும். உங்களையும் என்னையும் யாரோ ஒருத்தர் அளவு கடந்து காதலிச்சா மட்டும்தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கான படமாக இருக்குது. இந்த படத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த படம் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகுதுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அண்ட் சக்தி திருமகன் இஸ் a revolution, not a film.